நீங்க படிச்சதெல்லாம் மறந்து போதா? இந்த பிரச்சனை உலகத்துல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். நம்ம படிக்கிறது எல்லாமே உடனடியா மறந்து போயிடுது, அல்லது ரொம்ப நாளைக்கு ஞாபகத்தில் இல்லாத மாதிரி நம்ம நினைப்போம். அது உண்மையும் கூட. ஏன் இது மறக்குது அப்படின்னா, நம்ம பிரெயின் ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸ் 24 மணி நேரத்துக்குள்ள 70% தகவலை அது மறந்துடும். இதுக்கு பேர் என்னன்னா ஃபர்கெட்டிங் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்கெட்டிங் கர்வ் கண்டுபிடிச்சது ஒரு சைக்காலஜிஸ்ட் எபிங்கர்ஸ்னு ஒருத்தர். இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ட் ரெப்படிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பேஸ்ட் ரெப்படிஷனா என்ன அப்படின்னா, முதல் நாள் நீங்க ஒரு விஷயத்தை படிக்கணும். இது ஃபர்ஸ்ட் டே ஒரு விஷயத்தை படிக்கிறோம். அதுக்கப்புறம் தேர்ட் டே, அதாவது மூணாவது நாள் என்ன பண்ணணும்னா திரும்ப அதை எடுத்து ஒரு தடவை ரீவிசிட் பண்றோம். நம்ம 7வது நாள் அதே விஷயத்தை திரும்ப நம்ம படிக்கணும். இப்பதான் பிரெயினுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இது மறக்கக்கூடிய விஷயம் இல்ல, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்பதான் பிரெயினும் புரிஞ்சுக்குது, ஓகே திரும்ப திரும்ப இதை பாக்குறாங்க, சோ இம்பார்ட்டன்ட் போலன்னு சொல்லி அப்பதான் அதை லாக் பண்ணும். இது 7வது நாள். அப்புறம் 15வது நாள் நம்ம ரீஇன்ஃபோர்ஸ் பண்றோம். திரும்ப ஒரு தடவை நம்ம பார்க்கும்போது படிச்ச விஷயத்தை ரீஇன்ஃபோர்ஸ் பண்றோம், இன்னும் பலப்படுத்துறோம். 30வது நாள் நம்ம திரும்ப ஒரு தடவை பார்க்கும்போது நம்ம படிச்ச விஷயம் லாங் டேர்ம் மெமரியில போய் உட்காரும். அதாவது நீண்ட கால மெமரின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வீடு எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு மறக்காது. அதே மாதிரி நம்ம படிச்ச காலேஜ், நம்ம படிச்ச ஸ்கூல், இதெல்லாம் மறக்காது. இதான் லாங் டேர்ம் மெமரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தொடர்ந்து நீங்க ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகத்துக்கு வச்சுக்கணும், முக்கியமா தேர்வு நோக்கில் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் மெத்தட்னா ஸ்பேஸ்ட் ரெப்படிஷன் மெத்தட் மட்டும்தான். நீங்க எத்தனை வல்லாரக்கீரை சாப்பிட்டாலும் சரி, எத்தனை வெண்டைக்காய் சாப்பிட்டாலும் சரி, எதுவுமே பெரிய அளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்லாம் ஒன்றும் இருக்காது. அது விசிபிளா தெரியாது. ஸோ பிரெயினை பொறுத்தளவுக்கு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணாதான் அது ஞாபகத்தில் வச்சுக்கும். அதனால இந்த முறையில் நீங்க படிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களால நல்லாவே தேர்வில் மதிப்பெண் பெற முடியும், வாழ்க்கையிலும் பெருசா வெற்றி பெற முடியும்.